தந்தை பெரியாரின் திராவிட கழக கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், என் உயிரினும் மேலாக நினைக்கும் திராவிட கழக தோழர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தந்தை பெரியாரை பற்றி கூறணும்னா, அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களோட போராட்டங்கள் மாதிரி நான் நினைப்பேன். ஒவ்வொரு முறையும் நினைச்சிட்டே இருப்பேன், நம்ம திராவிட இயக்கங்கள் மாதிரி நம்ம பெரிய ஒரு போராட்டவாதியா இருக்கணும். அரசியல்வாதியா இருக்கிறோமோ இல்லையோ, ஒரு சிறந்த போராட்டவாதியா தந்தை பெரியார் அவர்கள், நம்ம சீமான் அவர்களுக்கு தெரியல நம்ம தந்தை பெரியார் அவர்களுடைய திராவிடங்கள் எவ்வளவு ஒரு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அதையெல்லாம் விட்டு போட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, ஆமைக்கரையில ஆமையில நாங்க கப்பல் விட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சீமானுக்கு இன்னுமே தெரியல தந்தை பெரியார் அவர்களுடைய தொண்டர்களும் அவருடைய தோழர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க தெரிந்தவர்கள். அவர் அப்பவே சொல்லியிருக்கிறாரு, சிந்திங்க சிந்திங்க, ஒவ்வொருத்தரும் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி கேள்வி கேட்க சொல்லி தெரிஞ்சுவீங்க. அவருக்கு தெரியல. இன்னும் சொல்றாரு, தமிழை உதாசனப்படுத்தி இருக்கிறாரு பெரியாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு தெரியல நம்ம சீமான் அவர்கள் நம்ம தந்தை பெரியார் அவர்கள் தமிழர் கோயில் பூசை செய்யப்பட வேண்டும் என்று கூறியவர் நம் தந்தை பெரியார். அது அந்த வழியில அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய முன்னாலே என்ன பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் முறையா அண்ணனுடைய முன்னிலையில பேசுறப்போ எனக்கு இது மிகப்பெரிய என்னுடைய கிடைச்ச வரப்பிரசாதமா நான் நினைக்கிறேன். நான் சார்ந்திருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் நம் தலைவர் மாமனிதர் வைகோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் போராடுறப்ப, ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறப்ப, தந்தை பெரியாரை பத்தி பேசுறப்போ நான் நினைப்பேன், நான் தந்தை பெரியார் மாதிரி தந்தை பெரியார் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் இந்த இடத்துக்கெல்லாம் பேசியிருக்க முடியாது. இதையெல்லாம் மறந்த ஒரு சில மகளிர் சீமான் கூட போய் சேர்ந்துக்கிட்டு தந்தை பெரியார் பத்தி அவதூறுகள் பேசுறாங்க. அது அவருக்கு தெரியல. அந்த இடத்துக்கு நின்று பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த இதை கொடுத்தது யாரு? நம்ம தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் புகழ் ஓங்குக, தந்தை திராவிடம் வாழ்க, நான் சார்ந்திருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வளர்க என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்த்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.